சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியில பல பல அற்புதங்களை அப்பா செஞ்சிருக்காரு. 1 2 இல்ல, பல அற்புதங்கள் எல்லாருமே செய்யறாரு. அதுல இங்க அதிகமா செய்யறாரு. எப்படின்னா அது நம்ம கண்கூட பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு மெடிக்கல் மிராக்கிள் பாபா செஞ்சிருக்கிறார். மெடிக்கல் மிராக்கிள், அதாவது டாக்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 6 வருஷத்துல 612 குழந்தைங்க வந்து பிறந்திருக்குது. இந்த கருவூட்டல் அப்படின்னு சொல்றாங்களே, செயற்கை கருவூட்டல், அந்த டாக்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து இங்க வேண்டிக்கிறாங்க. நான் வந்து செய்யக்கூடிய இந்த மருத்துவம் வெற்றிகரமாக நடக்கணும். நான் இந்த குழந்தை வேணும்னு வரக்கூடிய இந்த பெற்றோருக்கு, இந்த தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி நோய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கேயே வேண்டிக்கிறாங்க. சில பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்தா கூட அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு, அப்பா எனக்கு வழி கொடுப்பா, எனக்கு குழந்தை பிறகு வழி கொடுப்பா, இந்த எலுமிச்சை கனியை வாங்கி அவங்களே உண்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு, எப்படி ஏகலைவன் வந்து மறைஞ்சிருந்து பல கலைகளை கற்றுக்கொண்டு எல்லா வித்வானை விட பெரிய வித்வானா வந்தாரோ அதே மாதிரி அவங்க கூட ஏகலைவன் மாதிரி அங்கிருந்தே வேண்டிக்கிட்டு குழந்தை வரம் வாங்கிக்கிறாங்க. அது பெரிய அற்புதம். அதே மாதிரி இந்த ஐயா பேர் என்ன கேட்கல? இளங்கோ ஐயா பேர் இளங்கோ, அம்மா பேர் செல்வக்கனி. என்னன்னா இவங்க ரொம்ப சாதாரணமான குடும்பம், நடுத்தர குடும்பம் தான். ஆட்டோ ஓட்டுறாரு, ரொம்ப உழைச்சி சம்பாதிக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுக்கா உடன்குடி கிராமம். அங்கிருந்து வந்து இங்க வந்து அவன் வண்டி ஓட்டி பிழைக்கிறாரு. அம்மா அங்க இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா அம்மாவுக்கு திடீர்னு மார்பக புற்றுநோய், பெண்களுக்கு பெரிய வந்து ஒரு பெரிய சாம மாதிரி இது மார்பக புற்றுநோய் வந்துச்சு அம்மாவுக்கு. இதை வந்து இதுல இருந்து வெளியில வரணும், அவங்க அந்த கட்டி வந்துச்சு. நிறைய பிள்ளைங்க அது மாதிரி எங்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாம போறாரு. அப்பா வந்து அவரே மருத்துவராக இருந்து அதை எராடிகேட் பண்ணிட்டு சாதா கட்டி மருந்து சாப்பிட்டா போதும், மாத்திரை சாப்பிட்டா போதும் சொல்லிட்டு அப்பா செய்யறாரு. அது மாதிரி இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, இவர் வேண்டிக்கிட்டாரு. அங்கிருந்து வந்து அம்மா வந்து கஷ்டப்பட்டு அழுது மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. அப்பா இந்த நிலைமையில எனக்கு வைத்தியம் பண்ண முடியாது, இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் வந்து காப்பாற்றணும், ஊர்ல இருக்கிறேன், நான் கிராமத்தில் இருக்கிறேன், ஒரு ஏழையான ஒரு தொழிலாளியுடைய அம்மாவா இருந்தது, இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களே, இது நல்லா இல்லை, எனக்கு சரியா பண்ணி கொடுங்க, நீங்க தான் உங்களை நம்பி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மன்றாடி அப்பா அவர் காலை பிடிச்சி வேண்டிக்கிட்டாங்க. அதனுடைய கருணை காட்டினார் அப்பா. என்ன ஆச்சு சொல்லுங்க? 3 ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் தாகூர்ல கேன்சர்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. தாகூர் ஹாஸ்பிட்டல் அடுத்து கேன்சர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் போங்க, அம்மாவுக்கு உடனடியே கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது நேரா அடையாறு புற்றுநோய். ஆமா, அங்கேயே உங்களுக்கு கேன்சர் நீங்க செக் பண்ணுங்க சொல்லி 25,000 கட்டணும். அதுலயும் டெஸ்ட் இருக்குதுன்னுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஐயாவிட்ட வந்து கேட்டோம். பார்த்த பிறகு இது வந்து சாதாரண கட்டி, ஐயா குணப்படுத்துறது, நீங்க மீண்டும் மறுபடியும் என்னை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாரு. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அவர் சொன்னாரு, நான் சொன்னேன், நான் சொல்லல. அப்பா வந்து நான் பிரச்சனை இல்லை, அப்பா வந்து அவர் சொன்னதே என்னுடைய இதயத்துல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொன்னேன். அவருக்கு எதுவுமே இல்லை, நோயே இல்லை, சாதாரண மருந்துலே சரியா போயிடும், கேன்சர் இல்லை அப்படின்னு சொன்னேன். 3 பேர் 3 மருத்துவமனையில கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. தாகூர் மருத்துவமனை, அடையாறு, ராயப்பேட்டை கவர்மெண்ட், அங்கேயும் போய் பார்க்கலாம். ஆனா கடைசியில எந்த ஒரு நோயும் இல்லாம எஸ்ஆர்எம் மருத்துவமனையில சாதாரண கட்டி ஆபரேஷன் பண்ணி மீண்டும் மறுபடியும் இதே சன்னிதானத்தில் ஐயா வந்து பார்த்துட்டு ஹெல்த்தியா வந்து ஏறி வந்தாங்க. ஏறி வந்து நல்லா கிளியர் ஆயிட்டு வெளியில போனாங்க, சந்தோஷமா போயிருக்காங்க. அதே ஒரு உடம்புல போய் இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு இது வந்து நல்லா முடிஞ்சு ஹெல்த்தியா இருக்காங்க. வருஷம்
மார்ச் இதே மாதம் தான் அவங்களுக்கு கொரோனா ஆரம்பிச்சது. கொரோனா ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு கட்டி ஆரம்பிச்சது. 3 மாசத்துல சரி பண்ணி மே மாசத்துல அவங்க ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. சாதாரண கட்டி, சாதாரண கட்டி. கேன்சர் இல்ல, கேன்சரே நோ கிடையாது. கேன்சர், நோ நோய், நோ நோய், நோ நோய், நோ பெயின். எல்லாத்தையும் ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அதாவது நானும் வார வாரம் வரைக்கும் நீங்க நல்லா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு ஐயா மூலியமா ஒரு வண்டியை கொடுத்துருக்காரு. இன்னொரு வண்டி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியை கொடுத்துருக்காரு. அது இல்லாம நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டப்படும் போது சொல்லுவேன், ஐயா சனிவாரத்துல கன்னிகள் தூக்குற எனக்கு ஒரு வண்டி வேணும். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வண்டி புது வண்டி கொடுத்துருக்காங்க. பாருங்க, வண்டி நல்லா சேஃப்டியா சந்தோஷமா லாபகரமா ஓட்டி நீங்க பேரும் புகழும் சீரும் சிறப்புமா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு தலைவரா, ஒரு பொருளாதாரத்திலையும் அன்புலையும் ஆரோக்கியத்தை. எங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் பெரிய விஷயம். ஓ, என் பொண்ணு இன்னைக்கு இன்ஜினியரிங் 4th இயர் முடிச்சு கேம்பஸ் செலக்ட் ஆகி 30,000 ரூபாய் சம்பாதிக்கும். இல்லை, இப்பதான் 4 மாசம் சொல்லியிருக்காங்க. சம்பளத்துக்கு வர சொல்லிக்க. வேலை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்பிக்கையா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐஎஸ்சியை படிக்க வைக்கிறார். சின்ன பொண்ணு வந்து எஸ்சிசி காலேஜில் படிக்க வைக்கிறார். எல்லாமே ஐயோட அறுபது அவர் செஞ்ச 60 கொடுப்பாரு. நம்பிக்கையா செஞ்சுருக்கீங்க, உழைக்கிறீங்க, அதுக்கான பலனை அவர் கொடுக்குறாரு. உழைக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நல்ல வேலையை செய்து உழைச்சி சம்பாதிச்சு ஆனஸ்டா அவர்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இதே சன்னிதானம் அம்மா ஆட்டோவில் கூப்பிட்டு வந்தேன். ஒரே ஒரு நாள் தான் வந்து அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அது பிறகு நான் லாக்டவுன் வரவே இல்லை. இப்போ நான் கார் வாங்கிட்டேன், வீட்டில் நல்ல வசதியோடு இருக்கேன். அவங்க யூடியூப் மூலியமா நான் டெய்லி அவங்க நடக்கிறது யூடியூப் பார்த்து நீங்க பாக்குறாங்க. அவங்க இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்தாங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, இப்போ தனியாக ஒரு வீடு வெளியே வந்துட்டாங்க, வீடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க இன்னும் அடுத்த வாரத்துக்கு வந்து வாரம் வராது. அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நம்ம போலீஸ் அகாடமி போலீஸ் அவங்க வீட்டுக்காரர் கமாண்டர் கமாண்டர் அவங்க ஒய்ஃபு வீட்டு அவசரம். அவங்க பார்த்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் நல்லா கார் வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாமே பசங்க படிக்கிறாங்க. இந்த போதில் இந்த ஆம்புலன்ஸ் போதில் அங்கே போகிற அந்த மனிதர் ஆணோ பெண்ணோ வயதானவரோ இளைஞரோ யாராக இருந்தாலும் திரும்பி நல்லபடியாக அந்த வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா யாருக்கு என்ன எப்போ ஆகும் தெரியாது. நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்காக கொண்டுருக்கோம். சீக்கிரமாக நல்லா வரணும். அவங்க கொண்டுங்க. இதுதான் கூட்டு பிரார்த்தனை. யாருமே தெரியாது, அவங்க தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ உலகத்தில் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, ஏதோ மூலையில் இருக்கிறீங்க, நீங்களும் அவங்களுக்காக பண்ணிக்கிறீங்க. ஒரு காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நம்ம கைப்பிடிச்சு தூக்கிறதுக்கு அந்த மனிதர் மூலமா பாபா வந்து நம்ம தூக்குவார். அதுதான் இந்த பிரார்த்தனையுடைய தாற்பயம். அதனால கூடியிருங்க, கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், உலகமே சந்தோஷமா இருக்கும். உலகத்துக்காக இந்த கொரோனா வருதுன்னு சொல்லி பயக்காட்டுறாங்க, மீண்டும் வருதுன்றாங்க, இந்த புதிய வடிவெடுத்து வருதுன்றாங்க. அதிலிருந்து இந்த உலகம் மீட்டெடுக்கப்படணும். எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். பொருளாதாரத்திலையும் அன்புலையும் ஆரோக்கியத்திலும் எல்லாரும் சிறந்து விளங்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரியா? சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கோதுமை மாவு அரைச்சி உலகெங்கிலும் அப்பா தூவாரு, எங்கேயுமே இந்த நோய் வராது. அந்த நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை கண்டிப்பா சக்சஸ். ஓம் சாயம், ஜெய் சாயம். பாபா தரிசனம், பாபா விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். பண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார். ஜெய் சாயம். साई चरणं नवकरणं भयहरणं साई शरणम्